இந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குற பொண்ணு கார்ல பெட்ரோலுக்கு பதிலாக ஃபேண்டா ஊத்துறா. என்னடா இது கொடுமைன்னு பார்த்தா கார்ல ஒரு பொண்ணு கையில குழந்தையோட என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணுகிட்ட சைகையில சொல்லியிருக்கா. எப்படியாச்சும் அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுங்கிற காரணத்துக்காக தான் அந்த காரை பிளாக் பண்றதுக்காக இந்த பொண்ணு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. டயர் கிட்ட போய் காத்தடிக்கிற மாதிரி காத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டா. அப்புறம் அந்த பக்கத்துல இருந்த கார் கிட்ட போய் இந்த பொண்ணு டேஞ்சர்ல இருக்கா, போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றா. ஆனா அந்த கார்ல இருந்தவங்க யாரை பத்தியும் கண்டுக்காம போலீஸ்க்கு கால் பண்ணாம அவங்க பேசார் போயிட்டாங்க. அடி பாவி, ஹெல்ப்னு கேட்டா பண்ண மாட்டியான்னு இந்த பொண்ணு கத்திக்கிட்டு வேற வழியில நாம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு காருக்கு கீழே எண்ணெயை ஊத்தி விட்டுட்டு, சார் உங்க கார்ல ஆயில் லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஓரங்கட்டுங்க நான் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லி அந்த ஆளை டைவர்ட் பண்ணிட்டா. இந்த பக்கம் பேனடை திறந்து அதுக்குள்ள ஃபுல்லா ஆயில் ஊத்தி விடுறா. அப்பதான் இன்ஜின் சீஸ் ஆகும், கார் ஸ்டார்ட் ஆகாதுன்னு. அந்த நேரம் பார்த்து எதர்ச்சியா எழுந்து வந்தவன் இந்த பொண்ணு கிட்ட கடுப்பாக, நல்ல வேலைக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணாம போன கார்காரவங்க இப்ப போலீஸுக்கு கூப்பிட்டு தக்க சமயத்துக்கு வர கடத்திட்டு வந்த ஆளு அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு காரை ஸ்டார்ட் பண்றான். ஆனா கார் ஸ்டார்ட் ஆகல, வசமா மாட்டிக்கிட்டான். அவனோட தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கிறான்.